ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டைமர் பார்த்தோம். இப்போ கவுண்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த கவுண்டர் அப்படின்றத எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு கிரிக்கெட் விளையாடும்போது அம்பையரை பார்த்துருப்பீங்க. அம்பையர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு ஓவரையும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு ஓவருக்கு 6 பால் அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ண போகிறாரு. 6 பால் முடிஞ்சதுமே ஓவர் சேஞ்ச் ஆகிறது இல்லையா? அதே மாதிரி இந்த கவுண்டருக்கு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரீசெட் வேல்யூ அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதாவது எனக்கு ஒரு 3 கவுண்ட்டுக்கு அப்புறமா தான் ஒரு கன்வேயர் ஆன் ஆகணும், இல்லை ஒரு 5 கவுண்ட்டுக்கு அப்புறமா தான் ஒரு பேக்கிங் மிஷின் பேக் ஆகணும். இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சின்ன பிளாக் தான் பார்த்திங்கன்னா கவுண்டர் அப்படின்றது. இப்போ இந்த கவுண்டரை நம்ம எப்படி இந்த சாஃப்ட்வேரில் டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கவுண்டர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ஒர்க் ஆகும் அப்படின்றது லைவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்புட் போடுவோம்ல. இந்த அட்ரஸ் as usual 0.0. இன்புட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் லைன் போட்டுவோம். இப்போ கவுண்டர் போடுறதுக்கு கமாண்ட் என்னென்னா, நீங்கள் அப்படியே டைப் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து அப்படி நீங்கள் போடுறதெல்லாம் போடுங்க. இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா CNT அப்படின்னு போட்டாக்கா அது கவுண்டர். ஓகேங்களா? கவுண்டர் போட்டுட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பேஸ் போடுறேன். கவுண்டருடைய ஷார்ட் ஃபார்ம் CNT. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இது 1 அப்படின்றது டிஃபைன் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஹேஷ் எனக்கு என்ன கவுண்ட் வேணும்னா 5 கவுண்ட், அதாவது 5 வாட்டி கவுண்ட் ஒன்று. 5 கவுண்ட்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறமா தான் என்னுடைய கன்வேயர் ரன் ஆகணும், இல்லை பேக்கிங் ரன் ஆகணும். ஓகேங்களா? இல்லை ப்ளோயர் ரன் ஆகணும், ஏதோ ஒரு அப்ளிகேஷன். இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு கவுண்டர் பிளாக் கிடச்சிச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் மாதிரி காமிச்சிட்ருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, இந்த கவுண்டர் ரீசெட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்புட் தரணும். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இன்புட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்ன ஒரு இன்புட் அட்ரஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதை நான் லாஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டேன்னா பாருங்கள், எரர் அப்படின்றது டிஸப்பியர் ஆயிடுச்சு. தட் மீன் இப்போ நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, கவுண்டர் போட்டிருக்கீங்க, கவுண்டர் CNT அப்படின்றது கவுண்டர் ஸ்பேஸ், அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, கவுண்டரோட அட்ரஸ். ஓகேங்களா? இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, பட் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஸ்பேஸ் ஹேஷ் 5 அப்படின்றது உங்களுடைய நம்பர் ஆஃப் கவுண்ட். ஓகேங்களா? இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு கவுண்டர் பிளாக் கிடச்சிச்சு. இப்போ இந்த கவுண்டர்லேருந்து என்ன பண்ணணும், அவுட்புட் கால் பண்ண போகிறேன். இந்த அவுட்புட் கால் பண்ணுறதுக்கு டைமருக்கு எப்படி கால் பண்ணணும், நம்ம ஒரு இன்புட் போட்டோம்ல. இப்போது LD என்ன பண்ணுறேன் இப்படின்னு டைப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா நான் டேரெக்டாக அங்கே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இந்த கவுண்டரோட அட்ரஸ், அதாவது நான் C1, இந்த கவுண்டரை ஃபஸ்ட்டு கவுண்டர்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்றதுனால C1 அப்படி நான் போடுறேன். இதுவே நான் டைமர்லேருந்து எடுக்கிறதுனாக்கா T1 அப்படின்னு நம்ம எடுத்தோம்ல, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், C1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் செகண்ட் கவுண்டர்லேருந்து எடுக்கிறதா இருந்தால் C2 C3 அப்படின்னு அடுத்தடுத்த கவுண்டர் என்னென்ன கவுண்டர்லேருந்து நீங்கள் அவுட்புட் கால் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே அவுட்புட் டிஃபைன் பண்ணணும். அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் என்ன பண்ணுறேன், 100.0 அப்படின்றது என்ன அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அவுட்புட் கிடச்சிச்சு. இன்புட் போட்டிருக்கேன், கவுண்டருக்கு இன்புட் போக போகுது. இதுதான் உங்களோட சென்சார்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் சென்சார் எப்போல்லாம் சென்ஸ் ஆகுதோ அப்போ அந்த கவுண்டர் என்ன பண்ணணும், கவுண்டிங்கை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன பண்ண போகிறேன், சிமுலேஷனில் போயிட்டு ஸ்டார்ட் சிமுலேட்டர் கொடுக்க போகிறேன். இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும், உங்கள் PLCக்குள்ளே டவுன்லோட் பண்ணுற மாதிரி அந்த சிமுலேஷன் அப்படின்ற பாத்துக்குள்ளே டவுன்லோட் ஆக போகுது. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இதுக்கு முன்னாடி சிமுலேட் பண்ணுறதா கம்பைல் பண்ணுறதா இருந்தால் கம்பைல் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் சிமுலேஷனுக்குள்ளே போகும்போது கம்பைல் ஆனதுக்கப்புறமா தான் டவுன்லோட் ஆகும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, சிமுலேட் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு இன்புட் இப்போ பாருங்கள், உங்களோட கவுண்டிங் வேல்யூ அப்படின்றது 0வாக தான் இருக்குது. தட் மீன் 5 கவுண்டுமே ரிமைனிங் இருக்குது அப்படின்றது தான் இதில் காமிச்சுட்டு இருக்குது. அவுட்புட் ஆஃபில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாட்டி சென்சார் என்ன ஆகுது, சென்ஸ் ஆகுது. இப்போ சென்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ஒரு வாட்டி அது கவுண்டை அக்செப்ட் பண்ணிடுச்சு. பாருங்கள், நீங்கள் கண்டினியூஸாக இன்புட் கொடுத்துட்டுருக்கீங்க, சென்சார் இப்போ கண்டினியூஸாக சென்ஸ் ஆகிட்டு இருந்தாலும் அதுக்காக கவுண்டர் என்ன பண்ண போகிறதில்ல, கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஸ்டில் அந்த வேல்யூவை ஹோல்டு பண்ணி வச்சுட்டே இருக்கும். எப்போ அந்த இன்புட் கட் ஆகிட்டு, தட் மீன் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் அந்த சென்சார் சென்ஸ் பண்ண போகுதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அடுத்த கவுண்ட் அதை எடுத்துக்கும். அப்போ நமக்கு இங்கே காமிக்கிறது ரிமைனிங் 3 கவுண்ட் இருக்குது அப்படின்றது. அப்போ நம்ம இப்போ 2 வாட்டி இன்புட் கொடுத்துருக்கோம். 2 வாட்டி இன்புட் கொடுத்தது உங்களுக்கு பேலன்ஸ் போக 3 அப்படின்றத நம்ம காமிச்சுட்டுருக்கு. ஓகேங்களா? நல்லா நீங்கள் பாருங்கள், இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அதே வேல்யூவை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், 3வது வாட்டி இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணுறேன். இப்போ என்ன ஒரு கவுண்ட்டு தான் ரிமைனிங் இருக்குது.
ஓகேங்களா. இப்போ நான் இன்புட் அதாவது 5 கவுண்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. 5வது கவுண்ட்டு நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ என்ன ஆகிடும்னா அதோட வேல்யூ டேலி ஆயிடுச்சு ஈக்குவல் டு இல்லையா, நீங்கள் 5 கவுண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ தட் அது கொடுக்குற அவுட்புட் கொடுத்துருச்சு. இப்போ சரி ஓகே, அவுட்புட் கொடுத்தா மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுறேன், இப்போ 0 பண்ணுறேன். அதாவது கவுண்டருக்கு கொடுக்குற இன்புட்டை நான் கட் பண்ணியிருக்கேன். தட் மீன் சென்சார் சென்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடுச்சு. ஈவன் தோ என்ன ஆகுது அப்படின்னாக்கா உங்களுடைய அவுட்புட் வந்து கண்டினியூஸாக ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ப்ளோயரை ரன் பண்ணுறதா இருந்தனாக்கா, ஸோ ஹீட் ப்ளோயர்னு வச்சுப்போமே. இப்போ இங்கே கோகோகோலா, ஃபேண்டா அதெல்லாம் வந்துட்டு ஒரு 6 பாட்டில் வச்சு சேர்த்து வச்சு நீங்கள் ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரேப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளோயர் வந்து லைட்டாக ஹீட் கொடுக்கும்போது ஹீட் ஏர் கொடுக்கும்போது தான் வந்து நல்லா ஒட்டிக்கிற மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுது, ஸோ பேக் பண்ணிக்குது இல்லையா. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு ப்ளோயர் கண்டினியூஸாக ரன் ஆகக்கூடாதுன்னா மறுபடியும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமா நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். அதாவது அவுட்புட் அந்த ப்ளோயரை வந்து ஆஃப் பண்ணணும்ல, ப்ளோயரையும் ஆஃப் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த கவுண்டரையும் வந்து நான் என்ன பண்ணணும், ஸோ மறுபடியும் வந்துட்டு முதல்லேருந்து வேலை செய்ய வைக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் எப்போ இன்புட் அதாவது ரீசெட்டுக்கு நான் இன்புட் கொடுக்குறேனோ அப்போ அந்த கவுண்டர் என்ன ஆகிடும், ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆகிட்டு ஃப்ரம் த பிகினிங் கவுண்ட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரீசெட் வந்துட்டு என்னவா இருக்குது, ஆனில் இருக்குது. இந்த ஆனில் இருக்கிற பட்சத்தில் போய் நான் மறுபடியும் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிக்காது, கவுண்டை அப்டேட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா. அப்போ இந்த கவுண்டர் வந்து மறுபடியும் அது வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரீசெட்டுக்கு கொடுக்குற சப்ளையை நீங்கள் கட் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் என்ன பாருங்கள், இன்புட் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலது, இப்போ தான் நம்ம ரீசெட் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ பட் அந்த கவுண்டர் வந்து அந்த கவுண்டிங் வேல்யூவை எடுத்துக்கல. ஸோ கவுண்டருக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பாசிட்டிவ் பல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை ஓஎஸ்ஆர் ஓஎஸ்எஃப் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை சொல்லும்போது வந்து நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். பாசிட்டிவ் பல்ஸ் மட்டும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா. இங்கேயும் அதே தான் நடந்துட்டுருக்கு. இன்புட் நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ என்ன ஆச்சு, மறுபடியும் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது எப்போ வந்துட்டு இந்த 5 கவுண்ட் ரீச் ஆகுதோ அப்போ தான் என்ன பண்ண போகுது, கவுண்டர் வந்துட்டு அவுட்புட் கொடுக்க போகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கடகடான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் 2 கவுண்ட் ரிமைனிங் இருக்குது, 0 பண்ணிக்கிறேன். என்ன ஒரு கவுண்டு தான் இருக்குது. நான் இப்போ வந்துட்டு மறுபடியும் ஆன் பண்ணால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸோ 5 கவுண்டை வந்து ரீச் பண்ணதுமே கவுண்டர் வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவுண்டருக்கு கொடுக்குற இன்புட்டை நீங்கள் கட் பண்ணாலும் கவுண்டருக்கு கொடுக்குற அவுட்புட் ஒரு வாட்டி கொடுத்த அவுட்புட்டை கேரி பண்ணிகிட்ருக்கோம், ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த அவுட்புட்டை நீங்கள் ரீசெட் பண்ணணுன்னா கவுண்டரை நீங்கள் ரீசெட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா கவுண்டர் ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் மறுபடியும் கவுண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் கவுண்டர் வேலை செய்ய போகுது. ஸோ கவுண்டருக்கு அப்புறமா நான் எந்த அவுட்புட் எடுக்கல. டைமர் சொல்லி கொடுக்கும்போது டைமருக்கு அப்புறமா அவுட்புட் போடல. நீங்கள் டைமருக்கு அப்புறமா கவுண்டருக்கு அப்புறமா நீங்கள் அவுட்புட் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எரர் சொல்லும். மேபி வேறு எதனா சாஃப்ட்வேர் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது டைமருக்கு அப்புறமா கவுண்டருக்கு அப்புறமா அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது ஒவ்வொரு சாஃப்ட்வேரை டிபெண்ட் பண்ணி. பட் இந்த சாஃப்ட்வேர் ஓம்ரான் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் டைமர் கவுண்டருக்கு அப்புறமா அவுட்புட் எடுக்கக்கூடாது. ஸோ கம்பேர் பண்ணும்போது எரர் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கவுண்டரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. ஸோ லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ.